சிட்டுக்குருவிகள் கூட முட்டைகளை அடைக்காக்க கூடுகளை கட்டிக்கொள்ளும். ஆனால் வீடு கட்ட வழியின்றி சேதமடைந்த குடிசைகளில் பல ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் வேலூரைச் சேர்ந்த நரிக்குறவர் இன மக்கள். இந்த செய்தி தொகுப்போடு புதிய தலைமுறையின் வைகரை வணக்கம் நிறைவடைகிறது. வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த கரிகிரி பகுதியில் வசித்து வரும் நரிக்குறவர் இன மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை குருவிக்கூடு போல ஒரு வீடு. ஒரு டெம்போ அளவிற்கு மனு கொடுத்தாகிவிட்டது. ஆனாலும் தங்கள் நிலை மாறவில்லை என்கின்றனர் வேதனையுடன். அப்போ வந்து பாக்குறது இல்ல. எவ்வளவு மனு, இந்த 20 வருஷம் 30 வருஷமா மனு கொடுத்தது. ஒரு டெம்போ வாரிட்டு இருப்பாங்க. அந்த மனு எல்லாம் கொடுத்தோம். வந்து பாக்குறாங்க, கலக்கட்டத்தை செய்யறோம், இதோ வர்றாங்க, செய்யறோம், ஏதோ பண்றோம், இதோ எல்லாம் ரெடி பண்றோம், அப்படிதான் சொல்றாங்க. வந்து திரும்பி வந்து பார்த்து ஏதோ ரெடி பண்ணி கொடுக்கறது இல்ல. பெண்கள் இயற்கை உபாதையை கழிக்கவும் குளிப்பதற்கும் கூட இடமில்லை என்கிறார் இந்த மூதாட்டி. தண்ணி ஊத்துக்கிறதுக்கு ஒரு அசிங்கம்மா, பொட்டாச்சிங்க. தண்ணி ஊத்துக்கிறதுக்கு ஒரு பாத்ரூமா என்ன இருக்குது? வழியே தான் இப்படி ஊத்துக்கிறோம். 4 பேர் பார்த்துனே போடுறாங்க. அறியாத பொண்ணுங்க குழந்தைங்க எல்லாம் ஊத்துக்கிறாங்க. ஒரு பாத்ரூம் இல்ல, ஒண்ணு இல்ல. கடந்த 2018-19 ஆண்டில் பசுமை வீடு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட நிலத்தில் சுமார் 1.5 லட்சம் ரூபாய் செலுத்தி தனிநபரே வீடு கட்ட வேண்டும். ஆனால் இவர்களால் முடியாத நிலையில் நைந்து போன குடிசைகளிலேயே வசித்து வருகின்றனர். இதுவரைக்கும் எந்த சான்ஸும் கவர்மெண்ட் பண்ணது கிடையாது. ஆனா எங்களுக்கு கொடுத்த காசுல வந்து இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்கறது எங்களுக்கு மேற்கொண்டு எங்களுக்கு பணம் போட சொல்றாங்க. 2 லட்சம் ரூபாய் 2.5 லட்சம் ரூபாய் இப்படியே போட்டு நீங்களே கட்டிக்கோன்னு சொல்றாங்க. தவிர நாங்க பின்னூசி வியாபாரம் தான் பண்றோம். இதுல வர்றது 5, 10, 100, 200, 300 சம்பாதிக்கிறோம். இதுல நாங்க பசங்க ஸ்கூல் போற பசங்களுக்கு நாங்க அது கஞ்சி தான் ஆக்கி கொடுத்து நாங்க அனுப்புறோம். எங்க பசங்க படிக்கணும்னு தான் அந்த ஆர்வம் தான் நினைக்கிறோம். தவிர இதுல நாங்க வீடு கட்டி கொடுக்கணும்னாக்கா நாங்க என்ன சம்பாதிக்கிறோம்? வர்ற கவர்மெண்ட் எல்லாம் பசங்க படிக்கணும்னா நீங்க எங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தாதான் நாங்களும் எங்க பசங்களும் படிப்பாங்க. உங்கள மாதிரி படிக்கிறதோ, கலெக்டர் ஆகுறதோ, டாக்டர் ஆகுறதோ, இன்ஜினியர் ஆகுறதோ, எல்லாம் நர்ஸ் ஆகுறதோ உங்க மூலத்துலதான் இருக்குது ஐயா. அந்த மாதிரி இல்லாதான் ஒரு எது சூழ்நிலை இல்லாம நாங்க எப்படி ஐயா போய்ப்போம்? நீங்களே சொல்லுங்க ஐயா. குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் புதிய திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்திருக்கும் நிலையில் அதன் விவரம் கிடைத்தவுடன் நரிக்குறவர்களுக்கு வீடு கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காட்பாடி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஹேமலதா உறுதியளித்திருக்கிறார். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை எதிர்நோக்கியுள்ளனர் கரிகிரி பகுதி நரிக்குறவர்கள். புதிய தலைமுறைக்காக குமரவேல்.